வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ ஏப்ரல் மந்த்துக்கான கிராசரி ஷாப்பிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸாம்ஸ் காலேஜில் ஸ்டார்ட் ஆனதுனால ஒர்க்கு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. இந்த ஏப்ரல் 30th வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக தான் இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து வெக்கேஷன் இருக்கா என்ன அப்படிங்கிறதே டவுட்டாக இருக்குது. ஏன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த ஏப்ரல் மேலே இருக்குது. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் ஆனால் தான் வந்து வெக்கேஷனுக்கு லீவே விடுவாங்க. ஸோ அது வரைக்கும் போகணும். ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுனால பசங்களுக்கு ப்ரிப்பரேஷன், ப்ராக்டிக்கல், கரெக்ஷனு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கனால வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பிளான் பண்ண டைமுக்கு போட முடியல. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கிராசரி கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது. நான் என்ன அப்படிங்கிறது விஷயம் எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேல்ரி எல்லாருக்குமே லேட்டாக வந்திருக்கும். ஆஃப்டர் 2nd 3rd அந்த மாதிரி தான் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதனால் எல்லாருமே கொஞ்சம் இந்த மந்த்து வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க. ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 3rd தான் வந்து கிராசரியை வாங்கினேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் 10 டிப்ஸ் டு ரெடியூஸ் கிராசரி எக்ஸ்பென்சஸ், நம்மளோட கிராசரி எக்ஸ்பென்சஸை ஹாஃபாக குறைக்கிறதுக்கு ஒரு 10 டிப்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் சில டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே வந்து நமக்கு தேவையான பொருளை தேவையான அளவில் வாங்கிடலாம், கம்மி ரேட்லேயும் வாங்கலாம். அப்படிங்கிறதுக்கு ஒரு 10 டிப்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2 years ஆச்சு. ஸோ நான் எப்போதுமே கிராசரி ஷாப்பிங் ஒவ்வொரு மாதம் வாங்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய டிப்ஸ் மறந்துடக்கூடாதுன்ட்டு ஒவ்வொரு டைம் இந்த வீடியோ பார்ப்பேன். நிறைய பேர் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், மறக்காமல் பாருங்கள். இதில் நிறையா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வாடிக்கையாக வாங்கக்கூடிய அண்ணாச்சி கடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால ஸோ கடையை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. அண்ணாச்சி கடையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ நாள் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். இப்போ எண்ணெய் பாக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி 170 போட்டிருக்குன்னா அவங்க வந்து எனக்கு 120 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க, ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்க கடை மூடினது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப கை உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் சேமியாலாம் வந்து பார்த்திங்கன்னா நரசூஸ் பிராண்டு தான் வாங்குவேன், மற்ற எந்த கடைகள்லையுமே அந்த பிராண்டு இருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம தேவைப்படக்கூடிய பிராண்டு வந்து அவங்ககிட்ட வச்சுருப்பாங்க. பருப்போட குவாலிட்டியெல்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதனால் இந்த மாதம் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் வந்து கிராசரி வாங்கினேன். ஸோ வேறு வழி இல்லை. ஸோ வழக்கம் போல் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாக்கில் என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிட்டோம். என்னென்ன மளிகை சாமான் இருக்குது, யூஸ் பண்ணாமல் பிரிக்காமல் சில விஷயங்கள் இருக்கும், அதெல்லாமே இந்த மாதத்தோட காலி பண்ணணும்னு சொல்லிவிட்டு அந்த பொருள் எதையுமே லிஸ்ட்டில் போடலை. ஸோ என்னென்ன பொருள்லாம் ஸ்டாக் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பொருள் தேவையோ அதை மட்டும் ஒரு லிஸ்ட்டு போட்டு எவ்வளோ அளவு தேவை அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு மேக் பண்ணியாச்சு. ஏன்னா நாளுக்கு நாள் வந்து மளிகை சாமானோட ரேட் வந்து ஏறிக்கிட்டே போகுது. 5 ரூபா 10 ரூபா ரேஞ்சில் தான் ஏறுது. போன மாதம் ஒரு சோப்பு வந்து 30 ரூபானா இந்த மாதம் 40 ரூபா. ஸோ அந்த மாதிரி 10 ரூபா 5 ரூபா ரேஞ்சில் தான் ஏறிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம தேவையானதை வாங்கிக்கலாம், தப்பே கிடையாது. தேவையான அளவு வாங்கி மாதம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட இப்போ நான் ஃபாலோ பண்ணக்கூடிய பிரின்சிபல். ஸோ நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் இவ்வளோ தான் வந்து கிராசரி வாங்கியிருக்கேன். முக்கியமாக சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி வந்து வாங்கியாச்சு. அது தனியாக ஒரு பாக்கெட்டில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக 4 பாக்கெட்டாக பிரித்து கொடுத்தாங்க, நான் வந்து டிஸ்பிளேக்கு ஒரு பாக்கெட் தான் வச்சுருக்கேன். அப்புறம் ப்ரூ காஃபி தூளும் வந்து வாங்கியாச்சு. அப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய், ஜீனி எல்லாமே வாங்கியிருக்கேன். இப்போ ஒன்றா பார்க்கலாம். 2 சேமியா பாக்கெட் வாங்கியிருக்கேன், ஒரு வரமிளகா பாக்கெட் வாங்கியிருக்கேன். ஜீனி வந்து நான் ரேஷனில் வாங்குறதுனால ஒரு பாக்கெட் தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மசால் தூள் எதுவுமே இல்லை, சக்தி பிராண்டு தான் எனக்கு குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அதனால் காஷ்மீரி தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், இது எல்லாமே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் மெயினாக பருப்பு வகைகள், இதில் வந்து கடலைப்பருப்பு சின்ன பாக்கெட் தான் வாங்கினேன். உளுந்து ஒரு பாக்கெட் இருக்கிறதுனால 1 கிலோ பாக்கெட் வாங்கினேன். அப்புறம் துவரம்பருப்பு 1/2 கிலோ, பாசிப்பருப்பு 1/2 கிலோ, சாம்பார் பருப்பு கொஞ்சம் ஸ்டாக் இருக்கிறதுனால 1/2 கிலோ வந்து வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக பருப்பு வகைகள் எல்லாமே இந்த தடவை வாங்கியாச்சு. வெல்லம், மண்டை வெல்லம் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விடு நான் வந்து சர்ஃப் எக்ஸல் தான் வாங்குவேன். இந்த தடவை இதில் நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க காட்ரேஜில், அந்த ஃபேப் பிராண்டில். 2 லிட்டரோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ரேட்டு 200
சொச்ச ரூபாய் கொஞ்சம் கூடயே இருந்துச்சு. வீடியோவில் கொஞ்சம் கிளியராக தெரியல, நான் இது ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். 225 ரூபா 2 லிட்டர் பாக்கெட்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 225 ரூபா போட்டிருக்காங்க. பட் ஆனால் இது வந்து ஆஃபரில் இருந்துச்சு. அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் 2 லிட்டர் பாக்கெட் வந்து ஆஃபரில் இருந்துச்சு. எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ்க்கு வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. 160 ருபீஸ்னால் கொஞ்சம் தேவலாம் தானே. ஒரு லிட்டரோட ரேட்டே வந்து 80 ரூபா தான் வருது. ஸோ அதனால் அதை 2 லிட்டர் வாங்கியாச்சு. ஆல்ரெடி கொஞ்சம் லிக்விட் இருக்குது. ஸோ இந்த லிக்விட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். நிறைய பேர் வாங்குகிறாங்க. அப்புறம் கல்லுப்பு தூளுப்பு ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. ஸோ ரெண்டுமே டாட்டா பிராண்டு தான் வாங்கினோம். அப்புறம் ஹமாம் சோப்பு 2 வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல்கேட் சால்ட்டு அது 20 ரூபா டப்பா. ஏன்னா ஆல்ரெடி பேஸ்ட்டு ஸ்டாக் இருக்கிறதுனால எமர்ஜென்சிக்கு ஒரு சின்ன டப்பா. அதுக்கப்புறம் நாகா ரவை வந்து 2 பேக்கெட். ஏன்னா ரவை வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்நாக்ஸ் அண்டு அவசரமாக உப்புமா செஞ்சு நம்ம டிஃபன் ஐட்டம் முடிச்சிடலாம். அப்புறம் மைதா பேக்கெட் வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு. ரொம்ப மைதா வந்து சேர்க்குறதில்ல. வீட்லேயே சம்டைம்ஸ் பரோட்டா போட சொல்கிறாங்க அதனால். அப்புறம் சோம்பு, வெந்தயம், கேஷ்யூ நட்டு, அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ். இது எதுவுமே வந்து கொஞ்சம் 100 கிராம் பாக்கெட்டு 50 கிராம் பாக்கெட்டு வாங்கியிருக்கேன். ஸோ மளிகை சாமான் நான் இவ்வளோ வாங்கியிருக்கேன் இந்த மாதத்துக்கு. அதுக்கப்புறம் அந்த நிறைய பேர் கேட்பீங்க டாய்லெட்ரியே வாங்குறதே இல்லைன்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த டைம் வந்து முடிஞ்சிருச்சு. காரணம் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்பல்லோ பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு டாய்லெட் கிளீனர். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 100 ருபீஸ் இருக்கும். இது வந்து எனக்கு ரெண்டுமே சேர்த்து 100 ருபீஸ்க்கு ஆஃபர் போடுவாங்க. அப்பல்லோவில் ஒரு என்ன சொல்கிறது, இது எப்போதுமே ஆஃபர் இருக்கும். டாய்லெட் கிளீனரு, ஃப்ளோர் வாஷு, இந்த மாதிரி நிறையா வச்சு 2 டப்பா பெரிய டப்பா வந்து 100 ரூபான்னு. ஸோ அதனால் ஆஃபரில் எடுத்துகிட்டு அடுத்து ஒரு 2-3 மாதத்துக்கு தேவைப்படாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் வளர்க்கக்கூடிய லிக்விட் இருந்தாலும் ப்ரில் வாங்காமல் இந்த விம் லெமன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதில் ஒரு 3 பாக்கெட் வந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக 4 பாக்கெட் வாங்கினா ஒரு பாக்கெட் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால் 3 பாக்கெட் டிஸ்பிளே வச்சுருக்கேன். மொத்தம் 4 பாக்கெட் 80 ரூபாய்க்கு வாங்குவோம். அப்புறம் வந்து செக்கில் போயிட்டு நல்லெண்ணெய் 400 கிராம் 400 ml நல்லெண்ணெய். அதுக்கப்புறம் 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வந்து வாங்கியாச்சு. அப்புறம் நெய் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுவுமே முடிஞ்சிருச்சு. அந்த செக்கிலே வீட்டு நெய் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு 100 கிராம் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ எப்படி நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே செய்கிற நெய் அப்படின்னாங்க. ஸோ அது ஒரு 100 ml நெய் வந்து வாங்கியாச்சு. ஸோ இது எண்ணெய் கடை ஃபுல்லாக வந்து மிஸ்டர் கோல்டு வந்து நாங்கள் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணோம். மற்றபடி 3மே வந்து செக்கில் தான் வந்து வாங்குறது. ஸோ இதோட இந்த மளிகை சாமான் வீடியோ முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக எனக்கு மொத்தமாக வந்து 3000 ரூபாய் கிட்ட பில் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சேர்த்து 2 கடையில் வாங்கினேன். ஒன்று செக்கில், இன்னொன்று டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.